வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவணக்கம் பாடிட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமடு உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலான் உருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் நினையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் அறிவை எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குருவே அன்பே. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, நன்றிகள் ஐயா. தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவி விளக்கம் ஞானமும் வாழ்வும் தொகுப்பிலிருந்து இன்றைய கவி அறிவு தெளிய என்ற தலைப்பில் உள்ள கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய கவிக்கான தலைப்பு அறிவு தெளிய. அறிவு இல்லாத இடம் கிடையாது. இல்லாத ஜீவராசிகளோ மனிதனோ கிடையாது. இருந்தாலும் அறிவின் குறைபாடு என்பது என்ன? அறிவு குறைபடுமா? 6 அறிவுன்னு சொல்கின்றோம். இந்த 6 அறிவு எண்ணிக்கை தரம் பிரிக்கிறதா அல்லது அறிவு ஒன்றேயா? உதாரணமாக, அணுவிலிருந்து மின்சாரம் எடுக்கிறோம், காற்றிலிருந்து மின்சாரம் எடுக்கிறோம், சூரிய வெப்பத்திலிருந்து மின்சாரம் எடுக்கிறோம், நீரில் இருந்து மின்சாரம் எடுக்கிறோம், நிலக்கரியிலிருந்து மின்சாரம் எடுக்கிறோம். அப்போ விண், காற்று, நெருப்பு, நீர், கெட்டி பொருள் 5 பௌதிகங்கள் தான் மொத்தமே. இந்த 5ல் இருந்து மின்சாரம் எடுக்கிறோம். இந்த 5ம் வேறு வேறு தரமா? உங்க வீட்டுல என்னங்க, எங்களது அட்டாமிக் எனர்ஜிங்க, சீக்கிரமா வந்துடும். எங்க வீட்டுல நிலக்கரி கரண்ட்டுங்க, மெதுவா தான் வரும் என்று யாராவது தரம் பிரிக்க முடியுமா? அடிப்படை ஆற்றல் ஒன்றே. அதே போல அறிவு தான், அது முழுமைதான். எங்கே குறைபட்டு தெரிகிறது? வேற எந்த ஜீவனையாவது கொஞ்சமா அறிவு இருக்கான்னு கேட்பாங்களா? கேட்கின்ற ஒரே ஜீவன் மனிதன் மட்டும்தானே. அப்ப எதை வைத்து அறிவு குறைவு என்பதை பேசுகிறோம்? ஆங்கிலத்துல யூஸ்லெஸ் வார்த்தை இருக்கு. அது எதுக்கும் பயன்படாதுன்னு அர்த்தமா? இல்ல, யூசிங் லெஸ் அர்த்தம். யூஸ்லெஸ் என்பது யூசிங் லெஸ் ஆஃப் தி இன்ஸ்டால்ட் கெப்பாசிட்டி. இருக்கின்ற அறிவை குறைவாக பயன்படுத்துகிறார், அதான் யூஸ்லெஸ். அப்போ அறிவு முழுமையாக எங்கும் நிறைந்திருந்தாலும் இது குறைபடுவதற்கான காரணம் என்ன என்றால், எப்படி ஈர்ப்பு தன்மையாகிய சுத்தவெளி எழுச்சி பெறுகின்ற போது விளக்கு சக்தியாக மாறுகிறதோ, அதே போல இந்த அறிவே ஆணவமாக மாறுகின்ற போது அது குறைபடுகிறது. ஆணவத்திலே அது குறைபடுகிறது. எப்படி பேட் கண்டக்டர், மின்சாரம் எளிதாக போகணும்னா குட் கண்டக்டர்ஸ் இருக்கணும். மரக்கட்டையில மின்சாரத்தை கடத்த முடியுமா? அதுவும் இயற்கையின் படைப்பு தான், இறைவன் படைப்பு தான். அதே போல் ஆணவத்துக்குள் அறிவு போக முடியுதா? பேட் கண்டக்டர், முடியறதில்லை. அறிவுக்குள் அறிவு எளிதாக பயணிக்கும். எனவே இந்த அறிவு முழுமையை உணர்வது, முழுமை அடைவதில்லை, முழுமையை உணர்வது. இதைத்தான் இந்த கிராமப்புறங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இடையில போனவனேம்பாங்க. அதான் நீ இடையில போனவனே அப்படின்ற பார்க்கிற போது சாமிஜி ஒரு கவிதை சொல்லுவாங்க, பூஜ்யம் பற்றி ஒரு கவிதை. பூஜ்யத்துக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அந்த பூஜ்யத்தை எந்த எண் பயன் கொள்கிறதோ அதற்கு தகுந்த விளைவை, மதிப்பை தருகிறது. பூஜ்யத்துக்கு முன்னாடி நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு போய் நின்றுச்சேன்னா அது 0.1ன்னு சொல்லுவோம். பணிவா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பின்னாடி நின்றுதுன்னா 10 என்று மதிப்பு. அப்போ பூஜ்யம் ஒன்றும் செய்யலை, அது பூஜ்யமா தான் இருக்குது. முந்தி போய் முன்னாடி நிற்பது ஆணவம், அறிவு குறைந்து போகிறது. 0.1. அடக்கம் அமரர்கள் உய்க்கும், பணிவா பின்னாடி நிற்குது, 1/10 மதிக்கப்படுகிறது. இப்ப அறிவு என்ன ஆச்சுங்க? இருக்கிற இடத்தை பொறுத்து மதிப்பை இழப்பதும்
10 மடங்காக மதிப்பு கூடப்படுவதும் ஏற்படுகிறது. அப்படி இந்த பூஜ்யத்தில் தொடங்குகின்ற வாழ்க்கை 1, 2, 3, 4, 5, 6 வருகின்ற போது அந்த 6 எண் பாருங்க. ஒரு புள்ளியில தொடங்கி வட்டமாக வந்து 270 பாகை கலந்த நிலையிலே அது மேற்கொண்டு மேலே போகாம குறுக்க திரும்பிடுது. இடையிலே திரும்பி விடுகிறது. இதுதான் இடையில போனவனே அர்த்தம். அப்போ கடைசியில போனா 0 அர்த்தம். எனவே இந்த குறுக்க திரும்புது பாருங்க, அதை திரும்ப விடாமல் மாற்றுவது தத்துவம். அதாவது பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் என்பார் கண்ணதாசன். அப்ப பாதை எங்கே மாறுகிறது என்றால் ஆணவம் 270 டிகிரியில ஆணவம் வெளிப்படும். அங்க இடம் மாதிரி குறுக்க திரும்பிடும். அதே இடத்தில் ஆணவத்தை அடையாளம் கண்டுவிட்டால் அது பூஜ்யத்தோடு புறப்பட்ட இடத்திலேயே பூஜ்யமாக நிறைவேற்றிவிடும். இப்போ 14 வயதிலேயே இதற்கான பயிற்சியை கற்றுத்தர வேண்டும் என்பதுதான் வைகாசி விசாகம் என்ற அற்புதமான ஒரு பக்தி மார்க்க சடங்கு நமக்கு காட்டுகின்ற வாழ்க்கை தத்துவம். இப்ப இந்த அறிவை தெளிவு பெறுவது, அதாவது பாரதியார் ஒரு கவிதை சொல்லுவார், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்று முடிப்பார். அப்ப அறிவு இருக்கு, ஆனா தெளிவாக இல்லை, நல்லதாகவும் இல்லை. அப்ப அறிவு தெளிந்ததாக நல்லதாக இருக்க வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். அறிவு கலங்கப்பட்டதனால்தான் அது கலங்களா போச்சு, தெளிவில்லாம போச்சு. அதுக்கு பேரு மனம். கலங்கலான தெளிவில்லாத அறிவுக்கு பேரு மனம். மனம் தெளிந்து விட்டால் அறிவுன்னு தானே பேரு. எனவே அறிவு தெளிய வேண்டும் என்றால் என்ன செய்வது? அப்ப எதிலே அது குழம்பி கிடக்கிறதுன்னு பார்க்கணும் இல்லையா? முதல்ல குழம்பு இருக்குன்னு தெரிஞ்சாத்தானே தெளிவுபடுத்துவதை பத்தி யோசிக்க முடியும். நான் தெளிவா இருக்கிறேன்னு சொன்னா என்ன தெளிவு மறுபடியும் பேச முடியும்? அப்ப முதலில் குறையை அடையாளம் காண வேண்டும், குழப்பத்தை அடையாளம் காண வேண்டும். அப்பதான் குழப்பத்தை நீக்குவதற்கான முயற்சி, ஆர்வம் தோன்றும், அதிலே தெளிவு பிறக்கும். அப்ப இந்த கவியில எங்கே நாம் குழப்பத்தில் ஆழ்ந்தோம் என்பதை மகிழ்ச்சி சொல்றாங்க. 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல். மிக சுலபமாக நாம் சிக்குகின்ற இடம் புலன் கவர்ச்சி தான். அது ஒரு கவர்ச்சியா? 5ம் 5 வகை கவர்ச்சிகள். 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல். அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். இந்த 5 புலன்களுக்கு பாருங்க, தொடு புலன், நம்ம பஞ்சேந்திர தவம் ஐயா அழகா சொல்லுவார், 5 தவம் அப்படிம்பார். அந்த 5 தவம் ஏற்றுகின்ற போது தொடு உணர் கருவி தோல். இதுல என்ன அளவு முறை வேணுங்க? தொட்டா தெரியணும், தொடலைன்னா தெரியலன்னா வியாதின்னு அர்த்தம். இதுல என்ன அளவு முறை இருக்கு என்றால், இதன் மூலமாகத்தான் இன கவர்ச்சியா நிகழும். உரசல் இல்லைன்னா சுகம் கிடையாது. அப்ப தொடு உணர் புலன் என்பது தாம்பத்தியத்தை மட்டும்தான் குறிக்கும். அப்புறம் சுவை புலன்,
உடம்புக்கு உள்ளே போகக்கூடிய உணவு மட்டும்தானே, வேற எதுவும் உள்ள போக முடியும்? இல்ல மருந்து, இல்ல பொருந்தா உணவு, அப்படிதான். அடுத்த புலன்கள் சுவாசம், மூக்கு, உணவு ஊசி போச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது, மலர் நறுமணத்தை ரசிக்கிறது. கண் புலன்கள் பாதுகாப்புக்கு மிக அவசியம். மேடு பள்ளமா பார்த்து போகணும். அது யூடியூப் பார்க்கறதுக்கும் டிவி பார்க்கறதுக்குமாக இறைவன் படைக்கவில்லை. அடுத்தது காது. சில பேருக்கு ஒட்டு கேட்கும், பெரும்பாலும் யாரும் ஒட்டு கேட்கறதுக்கு பழக்கம் இருக்காது. அப்போ கண்கள், மூக்கு, காது, இந்த 3 புலன்களும் இந்த 2 புலன்களுக்கு தூண்டுகோள்கள். இந்த வயிற்று பசிக்கும் உடல் பசிக்கும் தூண்டுகின்ற உபகருவிகளாக இருப்பது கண்களும் மூக்கும் காதுகளும். அப்ப அடிப்படையில் நாம் துய்ப்பது 2 புலன்தான். ஒன்று உடல் பசி, ஒன்று வயிற்று பசி. எனவே 5 புலன்களிலேயே நாம் ஆய்வு செய்து நடத்தி பார்த்தோம் என்று சொன்னால் 3 புலன்கள் 2 புலன்களுக்காக துணை கருவிகளே. சரி, இதுல நாம் இன்பம் என்று தூய்க்கிறோமே, இன்பத்தை நாடித்தான் புலன்களை பயன்படுத்துகின்றோம். ஆனா அந்த செயல்பாட்டிலே அளவு முறை மாறுகின்ற போது, மீறுகின்ற போது இன்பத்தின் மறு பெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன். துன்பமும் அறிவுதான், இன்பமும் அறிவேதான். இது அறக்கருணை, அது மரக்கருணை. இது தாய்ப்பால் குடிக்கிற மாதிரி, அது மருந்து குடிக்கிற மாதிரி. இரண்டும் இறைவனின் கருணையே. எனவே இன்பத்தை நாடி துன்பத்தில் விழுகிறோம். எப்படி தூண்டில் புழுவுக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை இழந்து போகின்ற மீனை போல புலன் சுகங்களுக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கை நோக்கத்தையே இழந்து விடுகிறோம். எனவே 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். இது பெரிய மயக்கம். இது சுகம் இதில் இருக்கு நினைச்சுக்கிட்டு போய் விடுகிறோம். அது எல்லாமே புலன்கள் பால்பட துன்பமாக மாறுகிறது. இப்போ முதல் மயக்கம் இது. சிந்தனையில் உயருங்கால். இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். புலன் கவர்ச்சி என்பது என்ன, இந்திரிய நுகர்ச்சி என்பது என்ன, இதனுடைய அடிப்படை, அந்த அடிப்படை எப்படி இதுவாக மாறுகிறது, ஜீவகாந்தம் எப்படி 5 புலன் சுகமாக மாறுகிறது. அப்ப ஜீவாந்தத்தின் இருப்பு இல்லை என்றால் இது நடக்குமா? இல்லை. அப்ப ஜீவாந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே, the conversion and consumption of biomatism is perception. ஜீவாந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே இன்பமும் துன்பமும். அதனால் சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என்று அறிந்து கொண்டோம். சரி, இந்த புலன் கவர்ச்சியிலிருந்து விடுபடுவது எப்படி? யார் இதை மேய்க்க முடியும்? மேய்ப்பாரும் உண்டாகி வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய் சொரியுமே என்றது திருமந்திரம். இந்த 5 பசுக்களை மேய்ப்பது எப்படி? அந்த மாட்டுக்காரன் யார்? உந்த குண்டலினி புரு மையத்து ஊறி வரும். உந்த குண்டலினி தவ்வி உயர்வது தவம். மூலாதாரத்திலிருந்து உந்தி
ஆக்னைக்கும் துரியத்துக்கும் வரணும். உந்த உந்த குண்டலினி புருவ மையத்து ஊறி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று. புருவ மையத்து ஊறி வரும் பேரறிவு மூலதனத்தில் இருக்கின்ற வரைக்கும் அது பகுத்தறிவாக, சிற்றறிவாக, கற்றறிவாக, ஐயறிவாக செயல்படுகிறது. அங்கிருந்து உந்தி உந்தி புறமையத்துக்கு வருகின்ற போது அங்கேதான் அறிவு முழுமை நோக்கி பயணிக்கிறது, பேரறிவின் ஆற்றல் பெற்று. சரி, இது யார் கொடுப்பாங்க? என்ன விலை கொடுத்து வாங்கலாம்? இதோ புத்தர் பெருமானுக்கு போதி மரத்தடையில் ஞானம் கிடைச்சதான். அப்போ என்ன நினைக்கிறாங்க? புத்தர் ஞானம் பெறல, போதி மரத்துக்கு உட்கார்ந்துனா ஞானம் வந்து நினைச்சுக்கிறோம். அப்படி போதி மரத்துக்கே உட்கார்ந்து ஞானம் வரும்னு சொன்னா நம்ம அரசியல்வாதிகள் கூப்பிட்டு போய் உட்கார வச்சிடலாமே, நம்ம மதவாதிகள் எல்லாம் கூப்பிட்டு போய் போதி மரத்தில் உட்கார வச்சிடலாமே. அப்ப போதி மரம் என்பது அரச மரம், அரச மரம் என்பது அரசு மரம், அரசு என்பது ஆளுமை, ஆளுமை செய்வது அறிவு. அப்ப அறிவு மரம் எங்க இருக்குங்க? இடந்தோட்டத்தின் மையத்தில் அறிவு விருட்சம். அந்த விருட்சத்தில் பிறந்தது அறிவு கனி, பகுத்தறிவு. எனவே இந்த புருவ மையத்தின் வழியாக பேரறிவை நோக்கிய பயணம் துவங்குகிறது. பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து. எங்கேயாவது இலவசமா கிடைக்குமா, இல்ல குறுக்கு வழி உண்டா? இதுக்கான ஒரே குறுக்கு வழி எளிய முறை குண்டலினி யோக தியானம். இதுதான் ஷார்ட்கட் மெத்தட், பைபாஸ். மகர்ஷி வருவதற்கு முன்பு வரைக்கும் இருந்தது சுற்றுப்பாதை, குறுக்கு வழி அல்ல, நேர்வழியும் அல்ல, அது சுற்றுவழி, சுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் ஆமை மலையேறிய கதையாக எல்லோரும் தோற்று போனார்களே தவிர வென்றவர் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் சிலர் மட்டுமே. மற்றவங்க எல்லாம் ஆமை மலையேறின கதை தான். ஆமையை ஏற முடியாது, இது சுத்தி சுத்தி வர வந்துட்டு இருக்குது. எந்த ஜென்மத்தில் போய் மலை ஏற முடியும்? அப்ப ஆமை மலை ஏறலாம். எப்போ? ஷார்ட்கட் தெரிஞ்சு நேர பயணித்தால் ஆமையும் உச்சியை தொடலாம். அது மாதிரி மகிழ்ச்சி வந்த பிறகுதான் இந்த ஆன்மீக பயணத்தில் ஒரு ஷார்ட்கட் கிடைச்சது. குரு மூலமாக தீட்சை பெறக்கூடிய முறை, தொட்டு கொடுக்கின்ற ஸ்பரிச தீட்சை, ஆக்னை தவம். சரி, தீட்சை கொடுத்துட்டாரு, உடனே ஞானம் வந்துருதா? யோவான் இயேசு பிரானுக்கு ஞானஸ்நானம் செய்வித்தார். இயேசு குளத்துல இருந்து மேல வருகின்ற போது பரிசுத்த ஆவி புறவை போல் இறங்கியதை பார்த்தேன் என்கிறாரு யோவான். அப்படி தீட்சை கொடுத்த உடனே ஞானம் பெறுவதற்கு நாம என்ன இயேசு பிரானா? இல்லையே, குடும்பத்தில் கூடிய சாதாரண மனிதர்கள் தானே. உடனே வந்துருமா? வராது. சாமி கொடுப்பாங்களா? முடியாது. யார் பெறுவார், யார் தருவார்? யார் பெறுவார், யார் தருவார்? ரெண்டும் சாத்தியமில்லை. அப்ப சுய முயற்சியினால் முந்த குண்டலினி புருமையத்து ஊறி வரும் பேரின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் அவரவர் பசிக்கு அவங்க சாப்பிட்டாகணும். எனக்கு 3 இட்லி போதும், அவருக்கு 8 இட்லி வேண்டியிருக்கு, அவருக்கு 15 இட்லி வேண்டியா இருக்கு. அவங்கவுங்க பசிக்கு அவங்க தான் சாப்பிட்டாகணும். ஸோ எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும், எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. நம்ம உடம்பு, நம்ம ஆத்மா, நம்ம வாழ்க்கை, நாம தான் பயணம் செய்தாகணும். நமக்காக யாரும் நம்ம கூட வர முடியாது. குரு கூட கைகாட்டி தான். அப்படி போன சொர்க்கம் இருக்குன்னு காட்டுவார். ஒவ்வொருத்து கூடவே வந்துட்டு இருக்க முடியுமா? எத்தனை பேர் வருகிறார்களோ அத்தனை பேருக்கும் இதுதான் பாதை,
என்று குரு வழிகாட்டத்தான் செய்வாரே தவிர ஒருத்து கூட வருவாரா? அப்ப சொந்த தனி முயற்சியினால் அவரவர் பசிக்கு அவரவர் சாப்பிடுவது போல அவரவர் ஆத்ம தூய்மைக்கு அவரவர் தான் ஆன்மீகத்தை கைப்பற்றியாக வேண்டும். சொந்த தனி முயற்சியினால் வாழ்வு ஆராய்ந்து முதல் இந்த கேள்வி, நான் ஏன் பிறந்தேன்? வாழ்வு ஆராய்ந்து. வாழ்க்கை அங்கதானே பிறக்குது. பிறந்ததுனால்தான் வாழ்க்கை, பிறக்கலன்னு எது வாழ்க்கை? அப்ப வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நான் ஏன் பிறந்தேன்? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் ஏன் பிறந்தாய் செல்லும் மகனேன்னு பாடினாரு கண்ணதாசன். அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் பொருத்தமான தாலாட்டு. செத்து போகிற வரைக்கும் இந்த தாலாட்டு பாடலாம். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே. எனவே வாழ்வை ஆராய்கின்ற போது முதல் கேள்வி, நான் ஏன் பிறந்தேன்? என்ன செய்ய போகிறோம்? எங்கே போக போகிறோம்? மூலம் எங்கே, முடிவு எங்கே? இந்த இரண்டையும் தெரிந்து கொண்டால்தான் வாழ்க்கை எப்படி வாழ்வது என்ற வகை புரியும். வகை புரியவில்லை என்றால் தெளிவில்லாத பயண மேடையில், தெளிவில்லாத வாழ்க்கையில், உலக வாழ்க்கை மேடையில் மனிதன் ஆடும் நாடகத்தின் மூலம் எங்கே, முடிவும் எங்கே என்பார் கண்ணதாசன் ஒரு பாட்டில். தெளிவில்லாத மயக்கத்தில் உலக வாழ்க்கை மேடையில் மனிதர் ஆடும் நாடகத்தின் மூலம் எங்கே, முடியும் எங்கே? ரெண்டும் தெரியலன்னா வாழ்க்கை என்ன அர்த்தம்? எனவே சொந்த தனி முயற்சியினால் வாழ்வு ஆராய்ந்து சொல், நினைவு, செயல் மூன்றை ஒழுங்கு செய்வோம். வாழ்க்கை என்பது மூன்றே தான். பிச்சைக்காரனாக இருந்தாலும், உலகாலம் ஐநா சபையாக இருந்தாலும், மூன்று தான் செயல்கள்: எண்ணம், சொல், செயல். செயலை விரித்தால் உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம். எவ்வளவுதான்? மொத்தம் 6. இதற்குள் தான் வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. இதற்குள் தான் இன்பத் துன்பம் தொக்கி நிற்கிறது. எதை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த விளைவு தானே. அப்ப விரும்புவது என்ன? 820 கோடி மக்கள் யாருக்காவது தலைவலி வேணுமா கேட்டு பாருங்களேன். தலைவலி தானே கொண்டா அப்படி வாங்கிப்பாங்களா? யாரும் துன்பத்தை விரும்ப மாட்டார்கள். ஜீவனின் அடிப்படை நோக்கமே சுகமான வாழ்க்கை தான். எந்த ஜீவனும் துன்பத்தை விரும்பாது. சிறப்பாக, குறிப்பாக மனிதன் இன்பத்தை மட்டுமே தூய்க்க பிறந்தவன். அவன் துன்பத்தை நாடமாட்டான். ஆனா செயல் அப்படி இருக்கணும் இல்ல? செயல் தேவநீதிக்கு இணைந்து வாழ்ந்து விட்டால் அதுவே போதும். நாம் சந்திக்கின்ற எல்லா நோய்கள், பிரச்சனைகள் எல்லாம் காரணம் என்ன? நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும் என்று தீர்ப்பளித்தார் வள்ளுவர் பெருந்தகை. என்ன சொல்றோம்? ஒண்ணுமே தெரியல, ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா இருக்கும்னு சொல்றோம். அது என்ன ஆண்டவன் புண்ணியம்? ஆண்டவன் இன்பத்தை மட்டுமே தருவான். அதனால் ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா இருக்கும். இந்த ஆண்டவன் புண்ணியத்தை கெடுப்பது யாரு? ஆண்டவன் கெடுக்கலையே, குறைக்கலையே, நாம தான் கெடுத்தோம். அதனால் நலத்தின்கண் நாரின்மை தோன்றின், இறைவன் வகுத்த இயற்கை தந்த சுகபோகங்களிலே எனக்கு ஒரு குறை வருகிறது என்று சொன்னால் நான் மட்டும் காரணம் அல்ல, என் பரம்பரையே காரணம். குலத்தின்கண் ஐயப்படும். ஒரே தீர்ப்பு. எனவே ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் இன்றைய வாழ்க்கையின் வெற்றி தோல்விக்கு நான் 1/7 மட்டுமே காரணம். 1/7 மட்டுமே நான் காரணம். பாக்கி 6/7 யார் காரணம்? என்னுடைய முன்னோர்கள். அப்ப வெற்றி வருகின்ற போது மம்மதே தேவையில்லை. ஏன்னா 1/7 தான் நான். அவங்க செஞ்ச புண்ணியம் எனக்கு இது கிடைத்திருக்கிறது. 1/7க்கு என்ன பெருமை?
துன்பம் வந்தது, தாங்கிக்குவோம், நானா காரணம், 6/7 அவங்க, சிக்குனது நான். அவனுக்கு என்ன தூங்கி விட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவான்னார் கண்ணதாசன். நாம் சிக்கிருக்கோம், என்ன பண்றது? கேள்வி கேட்டா பிரச்சனை தீர்ந்துருமா? இல்லை தெளிவு பெற்று விட்டால்தான் பிரச்சனை தீர்ந்துருமா? தப்பிக்க முடியுமா? ஞானிகளை விதிவிலக்கு இல்லையே. வினைகளுக்கு எதிராக ஞானிகளுக்கும் விலக்கு இல்லை, நாம் ஏமாத்துறோம். எனவே சொந்த தனி முயற்சினால் வாழ்வு ஆராய்ந்து சொல், நினைவு, செயல் 3ஐ ஒழுங்கு செய்வோம். ஒழுங்கு என்றால் என்ன சொல்றோம்? யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, இல்லையா? பணிந்து வாழ்வது. அப்ப பணிவு என்பது என்ன? ஒன்றுக்கு கீழ்ப்படிந்து என்று சொன்னால் அது சொல்கிறபடி நடப்பது கீழ்ப்படிதல், ஒழுக்கம். அப்ப இறை நீதிக்கு கீழ்ப்படிவதுதான் இறை வழிபடுதல். தேங்காய் பழமர்ஜனி அல்ல. இறை வழிபாடு என்பது இறை வழியில் நம்மை இணைத்துக் கொள்ளுதல். இறை எந்த வழி பயணிக்கிறது? செயலுக்கு தக்க விளைவு என்ற வழியிலே இறைவன் பயணிக்கின்றான். அந்த வழியில என்னை இணைத்துக் கொண்டு பாதுகாப்பாக நிறைவாக வாழ்வேன் என்பதுதான் தெளிவு. அப்ப இந்த தெளிவு அறிவுக்கு வந்துவிட்டால் செயல் ஒழுக்கம், அறம், தர்மம் வாழ்க்கையாகிவிடும். உலகமே சொர்க்கலோகம்தான். தெளிவு இல்லை என்றால் இதுவே நரகம்தான். மேலே எங்கேயோ சொர்க்கம் நரகம் கிடையாது. சொர்க்கமும் நரகமும் நம்பசமே. நான் சொல்வதை உன்மனம் கேட்கட்டுமே. சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே. அது தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே. தாய்மையின் குரல் என்ன? சஞ்சித கர்மா. அங்கிருந்தான் ஓப்பனிங் பேலன்ஸ்ல வந்தோம். அதான் நம்மகிட்ட இருந்துட்டு இருக்கு சாகர வரைக்கும். அப்போ அந்த தாய்மையின் குரலாக, மனசாட்சியின் குரலாக, தெய்வத்தின் குரலாக எனக்குள்ளேயே அது ஒலித்து கொண்டிருக்கணும். சத்தியம் தர்மம் இதை பின்பற்றியே வாழ்வோம் என்ற ஒரு சங்கல்பம். அதைத்தான் சாமி சொல்லுவாங்க, நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாய்ப்பளித்தனருக்கும் செய்மொழித்தனருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பாக தொடர்ந்து விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அருமையான கவி, அருமையான விளக்கம். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யுவோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலக கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல்,
நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டட்டே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டட்டே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனைகள் வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம், அவர்தம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.